வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய தலைப்புல உங்களை சந்திக்கிறேன். எல்லாம் தெரிந்த நிறைவன், ஏதோ தெரிந்ததான் மனிதன். இந்த அடிப்படையில கோட்பாட்டுல பார்த்து படித்த விஷயங்களை, அனுபவப்பட்ட விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில சென்ற தலைப்பின் தொடர்ச்சி தான் இதுவும். மனிதனாக பிறக்கப்பட்ட ஒவ்வொருவனுக்கும் கர்ம வினைகள் தான் காரணம் சொல்லியிருந்தேன். ஜாதகம் அப்படிங்கிறது அதோட பின்னி பிணைந்து வரும். அதாவது கர்ம வினையும் ஜாதகமும் கலந்தே தான் இருக்கும். ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதி இருக்கும் இடம் அப்படிங்கறது சாஸ்திர சொல்லப்பட்ட விஷயம். அந்த ஜோதிடத்தை ஜோதியை திடமாக பிடிப்பவன் ஜோதிடன். அதே மாதிரி அதை திடமான வார்த்தைகளால் சொல்லி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவன் ஜோதிடன். அதனால ஜோதி அது இடர்களை தீர்க்கக்கூடிய இடம் ஜோதி. அந்த மாதிரி அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயத்தோட கலந்தே தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்து சமயத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சடங்கு சம்பிரதாயங்களுமே நவகிரகத்தோடைய தாக்கம் தான். நவகிரகங்கள் என்னென்ன செய்யும் அப்படிங்கறத நம்முடைய வாழ்வியல் முறையிலேயே மனிதர்களோடு கலந்துதான் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் நம்ம பிறந்ததுல இருந்து இறக்கும் வரை ஒவ்வொரு சடங்குமே கிரகங்களோட தாக்கம் படிதான் செஞ்சிருக்காங்க. அது நிறைய ப்ரூஃபா நம்ம சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்த்து சொன்னாக்க ஒரு செடியை வளர்க்க போறோம்னா முதல்ல விதைய போடுறோம். இந்த விதையை மண்ணுல போடும்போது அந்த நாள் நட்சத்திரம் நமக்கு தெரியாது, என்னைக்கு போடும் தெரியாது. ஆனா போட்டுட்டு ஒரு 5 நாள் 10 நாளுக்கு அப்புறம் தான் அந்த விதை முளைச்சி வெளியே செடியா வரும். அது போல மனிதனுடைய பிறப்பு எப்படின்னா, ஜாதகம் எப்படி கணிக்கிறாங்கன்னா, மனிதன் வெளியே வந்த பிறகுதான் அதாவது கர்ப்பஸ்தானத்துல இருந்து வெளியே வர்ற நாளை குறிச்சுதான் அவனுடைய ஜனனம். அதை வச்சுதான் கிரகங்களோட தன்மையை வச்சு ஜோதிட கணிக்கிறாங்க. அதே மாதிரி உலக சாஸ்திரமும் அதுதான், உலக நடப்பும் அதுதான். ஆனால் மனிதன் என்றைக்கு ஒன்று இணைந்து அந்த முதல் கரு விந்துவை செலுக்கிறானோ அங்கே ராகுவும் கேதுவும் மனிதனுடைய கர்மாவை நிர்ணயம் பண்ணுது. அதன் அடிப்படையில தான் அதுக்கு பிறகு வர ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது முற்றிலும் உண்மை. சரிங்களா? அதுக்கு பார்த்தோன்னா கண்ணுக்கு தெரியாத அந்த சர்ப்ப கிரகங்கள் தான் நம்முடைய முன்பு செய்த பாவ புண்ணியங்களை கணக்கு பண்ணி இந்த பிறப்புல நம்ம எப்படி வாழணும், எங்க வாழணும், எப்படி வாழணும், என்ன தொழில் பண்ணணும், எது நமக்கு மனைவியா வரும், எது குழந்தையா வரும், எது கணவனா வரும், என்னென்ன ஆண்டு அனுபவிச்சு நம்ம போயிடும், அது மரணம் எங்கிருந்து வரும், எல்லாத்தையும் கணக்கு பண்றது அந்த சர்ப்ப கிரகம் தான். அதுதான் ராகு கேது மிஞ்சி எதுவுமே கிடையாது சொல்லுவாங்க. ஏன்னா சர்ப்ப கிரகம் நிழல் கிரகமா இருந்தாலும் வேத சாஸ்திரத்துல அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜாதகத்திலையும் அவங்களுக்கு தான் முக்கியத்துவம். ஏன்னா இந்த கிரகங்களுடைய தன்மைகளை வச்சுதான் மனிதனுடைய வாழ்க்கையில முன்னேற்றமும் அவனுடைய தாழ்வும் இருக்கும். இது ஜோதிட அனுபவம் உள்ளவங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, அந்த அடிப்படையில பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம மட்டுமே ஜாதகம் பார்க்கிறோம். அது மலாய்க்காரங்க இருக்கிறாங்க, சேனர்கள் இருக்காங்க, பஞ்சாபி இருக்கிறாங்க, வேற மருத்துவர்கள்லாம் இருக்காங்க. எல்லாருமே ஜாதகம் பார்த்து வாழ்க்கையை ஓட்டல. அவங்களுடைய பிறப்பு, அவங்களோட தொழில், செய்யும் தொழிலே தெய்வம், அதை நிர்ணயம் பண்ணி தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தனக்கு மேல ஒரு தெய்வ சக்தி இருக்குங்கிற நம்பிக்கையில தான் அவங்களும் கோயில் குளங்களுக்கு எல்லாம் போறாங்க, ஆலயங்களுக்கு போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, தர்கா போறாங்க, ப்ரே பண்றாங்க. சோ இது அடிப்படையில் பார்த்தாக்க ஏன் ஹிந்து மதத்துல மட்டும் இந்த சாஸ்திரம் கொண்டு வந்திருக்காங்க, ஜோதிடம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, முன் பிறப்பு, நம்முடைய அடுத்த பிறப்பு, நம்முடைய கர்மாக்கள், இது எல்லாமே மத்த மதத்துல சொல்லப்படல. அதனாலதான் நம்ம மதத்தை சொல்லப்படும் போது நம்ம அதை அடிப்படையா கொண்டு இந்த ஜாதகத்தெல்லாம் பாக்குறோம். அந்த அடியில பார்த்தா மனித வாழ்வு முதல்ல நம்ம குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை பிறக்கும் போது நீங்க பார்த்தோம்னா இன்னைக்கு சொல்லுவாங்க, மனிதனா பிறப்பவனுக்கு கர்ம வினை இருக்குது, தோஷமும் இருக்குது. தோஷம் இல்லாத மனுஷனே கிடையாது. இது சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ப்ரூஃபான ஒரு விஷயம். அப்படின்னா நீங்க நல்லா பாருங்க, எல்லார் வீட்டுமே குழந்தை பிறந்திருக்கு, நம்ம கண்ணால பாக்குறோம். அடுத்த ஜெனரேஷனை பார்க்க தான் போறோம். எந்த குழந்தை பிறந்தாலும் ஒரு வயசுக்குள்ளார அந்த குழந்தைக்கு தோஷம் அண்டும். இதை அந்த காலத்துல எப்படி சொன்னாங்கன்னா, அந்த குழந்தை டாய்லெட் போகுதுல, ஆகி போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பாருங்க பச்சையா போகும். பச்சையா போகும்போது முன்னோர்கள் வாயில என்ன வந்துச்சு, அந்த பிள்ளைக்கு தோஷம் ஆண்டி இருக்குன்னு சொல்லிதான் 60ஆம் பச்சையை கட்டினாங்க. சோ பச்சைக்கு பச்சை தான் நிவர்த்தி. சோ இததான் சென்ற பதில சொல்லியிருந்தேன், பச்சை நிறம்ங்கிறது தோஷம். அப்ப எந்த குழந்தைக்கு தோஷம் படல சொல்லு பார்த்தீங்கன்னா, எல்லா குழந்தைகளுக்குமே தோஷம் படும். ஒரு வயசுக்குள்ளார ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பா பிறந்த 1 மாசத்துலயோ 1.5 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ எப்படி பார்த்தாலும் ஒரு பச்சை நிறத்துல தோஷம் அண்டும். இது எதனால்னா மனித பிறப்புங்கிறதே ஒரு கர்ம வினை பிறப்பு. அதனாலதான் அது தோஷம் கண்ட பிறப்புன்னு சொல்றாங்க. தோஷம் இல்லாத மனுஷனே கிடையாது, தோஷம் கர்மம் இல்லாத மனுஷனும் கிடையாது, எல்லாருக்குமே உண்டு. அது அவங்களுடைய கிரக அமைப்பு படிதான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது எந்த கிரகம், நம்முடைய நவகிரகங்கள் தான் நம்முடைய வாழ்வியல பின்னி வரும் சொல்லியிருந்தேன். இந்த நவகிரகங்கள் யாருன்னா நம்முடைய உறவு முறைகள் தான். இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு அப்பா அப்படின்னு சொல்லும் போது அது சூரியன், அம்மாங்கிறது சந்திரன், அதுக்கப்புறம் உடன்பிறப்பு செவ்வாய், அங்க 3வது இடமா நிக்கிறது பார்த்தா தாய் மாமன் உறவு, அது புத பகவான். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து அது கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு குரு பகவான். அந்த கல்யாணம் பண்ற காலகட்டத்தில் சுக்கிர பகவான். அதுக்கப்புறம் செய்ய போற தொழிலுக்கு சனி பகவான், கர்மா. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வாழ்ந்து அந்த ஆண்டு அனுபவ காலத்துல முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை வாழுது. அந்த முன்னோர்கள் தான் ராகு பகவான், கேது பகவான். சோ எப்படி பார்த்தாலும் இந்த நவக்கிரகங்கள் தான் நம்மளுடைய உறவுகள்.
இந்த உறவுகள் தான் நம்ம வாழ்க்கை நம்ம ஜாதக கட்டத்துல அமைஞ்சிருக்கும். அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து ஜாதக பொருத்தம், திருமண பொருத்தம் எல்லாம் பாக்குறோம். சோ இது இந்த காலகட்டத்துல பார்த்தா 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா மலேசியாவிலும் சரி, உலகத்திலும் சரி, எங்கேயுமே சரி, ஒரு காலகட்டத்துல பார்த்தா இதுதான் வாழ்க்கைன்னு எல்லாரும் வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி டைவர்ஸ்ங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப அரிதா இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்துல புரிந்துணர்வு வேற, இந்த 2000க்கு பிறகு உள்ள புரிந்துணர்வு வேற. இப்பதான் அடிக்கடி நம்ம டைவர்ஸா பாக்குறோம். அதுக்கு காரணம் கிரகத்தோட தன்மை கிடையாது, நம்மளுடைய புரிந்துணர்வு இல்ல. இது நல்லா வாழ்ந்தவங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஏன்னா ஒத்து போற விஷயங்களை விட்டு கொடுக்க தன்மைகள் அப்ப அதிகமாவே இருந்துச்சு. இப்ப வந்து அப்படி கிடையாது. இப்ப வந்து நம்ம வந்து இந்த காலகட்டத்துல வந்து கிரகங்களோட தன்மை நம்ம குறை சொல்ல முடியாது. வாழ்வியல் முறையில நமக்கு எல்லாமே ஆத்திரம், எமோஷன், டென்ஷன், சோ இதுல போயிட்டு இருக்கும்போது இந்த கிரகத்தோட பாதிப்புனால நிறைய வந்து பிரச்சனைகள், பிரிவுகள் ஏற்படுது. சோ இது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஒரு குழந்தை பிறந்தனா முதல்ல பாருங்க, ஒரு குழந்தை வந்து பிறகு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த பிள்ளை பிறந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் வச்சுக்குமே. ரேவதி நட்சத்திரம் ஜாதகத்துல வந்து கிரகத்தோட வந்து புதன் பகவான் தான் அதிபதி. அதுக்காக அந்த குழந்தை பிறந்ததுக்காக கொண்டு போயிட்டு நம்ம வந்து நவகிரகத்துல கொண்டு போயிட்டு நம்ம புத பகவானுக்கு அர்ச்சனை பண்ண மாட்டோம். எங்க அர்ச்சனை பண்ணுவோம்னா, எந்த குழந்தை பிறந்தாலும் ராசி, நட்சத்திரம், லக்னம் எதுவும் எந்த குழந்தை பிறந்தாலும் ஹிந்து சாஸ்திர விதிப்படி பார்த்தோம்னா பேச்சாயம்மனுக்கு தான் முதல் படையல் படுறோம். இந்த பேச்சாயி அப்படிங்கிறது யாருன்னாக்க நம்முடைய கிரகத்துல வந்து பார்த்தாக்க கேது பகவான், கண்ணுக்கு தெரியாத தாய். ஏன்னா கேது பகவான் தாய் வழி வம்சத்தோடைய சர்ப கரகம், கண்ணு நிழல் கரகம். அப்ப அந்த நிழல் கரகத்து யாருன்னா முதல்ல பேச்சாய்க்கு தான் படையல் படுறோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து வளருது. வளர்ந்து வரும்போது பார்த்தனாக்க அதுக்கு வந்து சீனி தண்ணி ஊத்துவாங்க. ஒரு மாச காலத்துல சீனி தண்ணி அது யார் கையில கொடுப்பாங்க? தாய்மாமன் கையால கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தொட்டில போட்டு பேர் வைப்பாங்க. அந்த தாய்மாமன் வருவதும் புத பகவான். அப்ப அங்கே நவகிரகம் தானே வருது. சோ அதுக்கு அடுத்து அந்த பிள்ளைக்கு வந்து வளரும் போது பேர் வைக்கிறோம். அப்புறம் ராசி, நட்சத்திரம் எல்லாம் பார்த்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் கோயிலுக்கு கூட்டு போய் அர்ச்சனை பண்றோம். கோயிலுக்கு கூட்டு போயிட்டு நவகிரகத்துக்கு அர்ச்சனை பண்ண மாட்டோம், தெய்வத்துக்கு தான் அர்ச்சனை பண்றோம். அதனாலதான் எல்லா கோயிலுமே வந்து மூலஸ்தானத்துல தெய்வங்களை வச்சிருக்காங்க, கருவறைக்குள்ள தெய்வங்களை வச்சிருக்காங்க. இந்த நவகிரகங்களை கோயில் காம்பவுண்டுக்கு வெளியே வச்சிருப்பாங்க, இல்லைன்னா கோயிலுக்குள்ளாரே அந்த காம்பவுண்டுக்குள்ளே வச்சிருப்பாங்க. கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா கிரகங்களுக்கு வந்து மூலஸ்தானம் கொடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு உட்கார வச்சிருப்பாங்க. அதாவது எப்படின்னா மனுஷில நம்ம பார்த்தோம் சொன்னா எங்கேயாவது வந்து குரு பகவானுக்கு தனியா கோயில் இருக்கா, இல்ல சுக்கிரபகவான் தனியா கோயில் இருக்குதா, சனி பகவான் கோயில் இருக்குதா? கிடையாது. எல்லா கோயிலுக்கும் மூலஸ்தானம் எல்லாமே பார்த்தா தெய்வங்கள் தான், வழிபடுற தெய்வங்கள் தான். அந்த கோயிலுக்குள்ளாரையே நவகிரகங்கள் வச்சிருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல யார் மெயின் பிக்சரா வரனா, தெய்வமா நவகிரகமா அப்படின்னு பார்த்தா முதல்ல தெய்வம் தான் வருது. அதன் அடிப்படையில் தானே ஒரு குழந்தை பிறந்தா ஒவ்வொரு வருஷமும் கோயில போய் பிறந்த நாளுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்றோம். நவகிரகத்துக்கு யாரும் அர்ச்சனை பண்ணலையா? தெய்வங்கள் தானே அர்ச்சனை பண்றாங்க, பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்றோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு வாகனம் வாங்குறோம், அந்த வாகனத்துல சாவியை கொண்டு போய் ஐயர்கிட்ட கொடுத்து எங்க அர்ச்சனை பண்றோம்னா விநாயகர்கிட்ட மத்த தெய்வத்தை வச்சு அர்ச்சனை பண்றோமா இல்லையா? நவகிரகத்துல யாரும் அர்ச்சனை பண்ண கிடையாது. அதே மாதிரி வீடு வாங்குறோம், வீடு வாங்கினதுக்கு அப்புறமா அந்த சாவியை கொண்டு போயிட்டோம் தெய்வத்தில் வச்சு தான் அர்ச்சனை பண்றோம். வீடே குடிபோக போகும்போது பார்த்தா நவகிரக கிரக பிரவேசம் பண்றோம். அந்த கிரக பிரவேசம் ஒரு கும்பத்தை வச்சுதான் ஆவாகனம் பண்ணி கிரக பிரவேசம். மத்த 2 கும்பம் என்னது? லட்சுமி கணபதி ஹோமம். எப்படி பார்த்தாலும் அங்க தெய்வ வழிபாடு கண்டிப்பா வருது. கிரகங்களுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்ல இருக்குது, ஆனால் அதையும் தாண்டி தெய்வங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். அதுக்கப்புறம் கல்யாணம், பரிசு, நிச்சயம் இதெல்லாம் வாழ்க்கை நம்ம மனித வாழ்க்கை சர்வசாதாரணமா வரும். ஒரு பெண்ணை ருதுவாகிறாங்க. ருது அப்படிங்கிறது ஒரு பெரிய மகத்தான ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்குள்ளார பின்னாடியில ஒரு பெரிய அடிப்படை காரணமே மனுஷ வாழ்க்கைக்கு இருக்கு. அந்த ருது சாந்தி வந்து முறையா சரியா செய்யலன்னா கூட பின் வாழ்க்கையில அந்த குடும்பத்துல வந்து கஷ்டம், பிரச்சனை, கடன், வியாதி கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா அதுக்கு தனியா ஒரு வீடியோவை போடலாம். அந்த ருது சாந்தி இல்லைன்னாக்க இன்னைக்கு உலகம் வந்து இந்து சாஸ்திரத்துல எதுக்கு ருதுக்கு வந்து தனியா சாந்தி பரிகாரம் பண்றாங்க, ஹோமங்கள் பண்றாங்க? என்னன்னா அது வந்து தீட்டு அப்படின்னு சொல்லி அவர் ஒதுக்குறாங்க. ஆனா அதுக்கு காரணம் வந்து அப்படி இல்லை, தீட்டு கிடையாது. அது வந்து அந்த மனித பிண்டத்துக்கு ஏற்படுற அந்த 4 நட்சத்திரம் கிரகமை பார்த்து அதுக்குள்ள கிரக தோஷங்கள் பண்றாங்க. இந்த பரிகாரம் அப்படிங்கிறது நவ கிரகங்களுக்கு கிடையாது, மனிதன் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு தான் பரிகாரம். அந்த அடிப்படையில ருதுவாகும் போது பாத்தீங்கன்னாக்க பச்சை நிற ஓலை அந்த மட்டையை கட்டுவாங்க. அந்த காலத்துல பாத்துறப்போ இப்ப ரொம்ப குறைவு. அந்த பச்சை மட்டை கட்டி தான் அந்த பொண்ணை உள்ள உட்காரப்பாங்க. எதுக்கு அந்த பச்சை கட்டுறாங்கன்னா அந்த கிரக தோஷம் சாந்தி பரிகாரம், அதே ஒரு சாப தோஷம் நிவர்த்தி பண்ண கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தாய்மாமனை கூப்பிட்டு தான் வந்து முறை செய்வாங்க. தாய்மாமன் உறவுங்கிறது புத பகவான் தான். அந்த புத பகவான் பச்சை நிறம் தான். எல்லாத்துக்கும் இது அடிப்படையா பச்சை நிறம் வரும். இது நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அடுத்தது அந்த தாய்மாமன் உறவு முறைக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு திருமணம் பண்றோம். அந்த திருமணம் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்க அங்க வந்து முதல் பத்திரிக்கை எங்க வைக்கிறோம்னா கோயில தான் போய் வைக்கிறோம். கோயில வச்சு அர்ச்சனை பண்றோம். அதே மாதிரி ஒருவேளை அந்த பிள்ளையை தத்து கொடுத்திருந்தாங்கன்னா அந்த தத்து கொடுத்த தாய்க்கு போய் பத்திரிக்கை வச்சு அர்ச்சனை பண்றோம். நவகிரகங்களுக்கு பண்ண கிடையாது. சோ முதல் முக்கியத்துவம் எங்கன்னா தெய்வங்கள் தான். அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் சொன்னாக்க அர்ச்சனை வந்து பண்றோம். அதுக்கப்புறம் அந்த திருமணம்ங்கிறதே பார்த்தோம்னாக்க குரு சுக்கிரன் இணைவு. ஒரு ஆணாகப்பட்டவன் ஒரு சுக்கிரனை இணையணும், அதான் மனைவி.
பெண்ணாகப்பட்ட குருவை இணையணும், அது கணவன். சோ இந்த குரு சக்கர சேர்வை தான் வந்து குரு சுக்கிர சேர்வை தான் வந்து கணவன் மணி ஸ்தானம். அதுல ராகுக்கு எதுவும் பங்கு இருக்குது. அது வந்து கர்ம வினை சேர்ந்துதான் அந்த அவங்க சேர்ந்து எப்படி வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களா அப்படிங்கறத நிர்ணயம் பண்றோம். அதே மாதிரி கிரகத்தோடைய பாவ கிரகங்களா சர்ப கிரகங்களா யோக கிரகங்களான்னு பார்த்து அதுல முடிவு பண்ணலாம். அது திருமண பொருத்தத்துக்கானது. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கிறது தான் குரு பகவான். குரு பார்க்க குழந்தை வரம். ஏன்னா குரு பகவானுக்கு வேலையே அதான், குழந்தை வரம் கொடுப்பவர், ரெண்டாவது பொன் பொருள் கொடுப்பவர். சோ அதனால அந்த அடிப்படையில் பார்த்தா அந்த அவங்களுக்கு குழந்தை தங்கணும்னா குருவோட பார்வை வேணும். சோ இது கிரகங்களும் பாருங்க நம்ம மனித வாழ்க்கையோட சேர்ந்தே தான் வரும். அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க அந்த குழந்தை வளர்ந்து வருது. அதுக்கப்புறம் தொழிலுக்கு அமையுது. அப்ப தொழிலுக்கு போகும்போது அது வந்து சனி பகவான், அவர் தான் கர்மாதிபதி. எந்த தொழிலை செய்யணும், எந்த தொழில ஈடுபாட்டு கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி படிப்பு அப்படின்னா அதுக்கு புத பகவான் தான். சோ எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய வாழ்வியல் வந்து கிரகங்களோடயே ஒட்டி போகும். அதுக்கு அடுத்து பார்த்தா மரண கண்டம், அதுக்கும் சனி பகவான் தான். சார் எந்த தசா ஊத்தி பாக்குறாங்க, 8ஆம் இடத்து அதிபதி பாக்குறாங்க, சுபகரக பாக்குறாங்க, அதுல அவன் தப்பிக்க மாட்டான பாப்பாங்க. அப்புறம் அவன் வியாதியை பாக்குறோம். அந்த வியாதி அப்படின்னு பார்த்தாக்கா அவனுக்கு எந்த வியாதி வரும், எதுல வரும்ட்டு கிரகங்களை வச்சு கணிக்கிறோம். ஆனா எப்படி பார்த்தாலும் எந்த வியாதி வந்தாலும் நம்ம கிளினிக் தான் போறோம், ஹாஸ்பிட்டல் போறோம். அந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கறத பார்த்தா ராகு கேது. அதனாலதான் உலக சுகாதார அமைச்சரை பார்த்தா அந்த கிளினிக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 2 நாகங்கள் பின்னி இருக்கிற மாதிரி அதோட சிம்போல் காமிச்சிருப்பாங்க. அது ராகு கேது. சோ எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து கிரகங்களோட சேர்ந்துதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கையை. அதுக்கப்புறம் முடிவு கட்டும் போதும் அப்படிதான். அதுக்கு உள்ள சடங்கு சம்பிரதாயம், குளிப்பாட்டுறாங்க, செய்யறாங்க, தண்ணி தூக்குறாங்க, குடம் தூக்குறாங்க, எல்லாமே வந்து இந்த கிரகங்களோட தன்மையோட கலந்தே தான் கொண்டு. அதுதான் ஹிந்து மதம் வந்து நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. இதுல வந்து ஜாதகமா இல்ல வந்து மதமா சடங்கு சம்பிரதாயமா இல்ல வந்து ஆன்மீகமா அப்படி பிரிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து போயிட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு மனிதன் இறந்துட்டான மோட்சம், இந்த மோட்சத்துக்குள்ள கிரகம் யாரு, கேது பகவான். அப்ப கேது வந்து மோட்சம் அடைஞ்சு மறுபடியும் வந்து அந்த குழந்தை வந்து அதே ஆத்மா மறுபிறப்பு எடுத்து அடுத்த பிறப்பு கொண்டு வரதுக்கு ராகு கேது தான் முக்கியமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அது முக்தியை கொடுக்குதா இல்ல மோட்சத்தை கொடுக்குதா. மோட்சம்னா ரிட்டர்ன் பேக் இல்ல, ஒன் வே டிராவல். சோ அங்கிட்டு முக்திங்கிறது திரும்ப ரிட்டர்ன் பேக். சோ இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ராகு பகவான். சோ எப்படி பார்த்தாலும் இங்கிட்டு கலந்துவே தான் கொண்டு வருது. அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் சொன்னா பிரம்மஹத்தி தோஷம்னு ஒரு இது சொல்லியிருக்காங்க இந்து மதத்துல, நம்ம சடங்கு சம்பளம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரம்மஹத்தி தோஷங்கிறது என்ன தெரியுமா, ஒரு உயிரை நீ கொல்லக்கூடாது, அப்படி கொன்னுட்டா அது பிரம்மஹத்தி தோஷம். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க ஒருத்தரோட வாயில அர்த்தங்களை வந்து குறை சொல்லணும், கொல்ல வேண்டாம், வார்த்தையால கொன்னா கூட அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம். ஒரு பிள்ளையால ஒரு தாய் கண்ணீர் வடிச்சா கூட அந்த பிள்ளைக்கு பிரம்மஹத்தி தோஷம். ஏன்னா தாய் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துருச்சு, கண்ணீர் வர வச்சுட்டாலே பிரம்மஹத்தி தோஷம் தான். அப்படி பார்த்தோம்னா அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, கணவன் மனைவி எல்லாருமே பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய் வார்த்தையினால பிரம்மஹத்தி தோஷத்துக்கு ஆளாயிரும். எப்படி பார்த்தாலும் ஆயிலாயிரும்ல, அந்த மாதிரி இருக்கணும், அது பிரம்மஹத்தி தோஷம். அதே மாதிரி சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ஒரு உயிரை கொன்னா பிரம்மஹத்தி தோஷம். இன்னைக்கு எல்லாருமே பார்த்தா ஆடு மாடு கோழி மீன் எல்லாம் சாப்பிடுறோம், அது ஒரு உயிரை கொன்ன பாவத்தை சாப்பிடுறோமா இல்லையா, அதுதான் பிரம்மஹத்தி தோஷம். அதனாலதான் ஆன்மீகத்தவாதி என்ன சொன்னாங்கன்னா சைவத்தை முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அசைவம் வந்து பிரம்மஹத்தி தோஷம் சொன்னாங்க. இப்ப அதுலயும் பார்த்தா வந்து சைவத்திலயும் வந்து பிரம்ம தோஷம். செடி கொடியெல்லாம் நம்ம புடிங்கி சாப்பிடுறோமே அது இல்லையா, செடி கொடியில வந்து இப்ப ஒரு கத்திரிக்காய் காய்க்குது, தக்காளி பழம் காய்க்குதுன்னா நம்ம பறிச்சுட்டா கூட திரும்ப அது காய்க்கும். ஆனா ஆடு மாடி இறந்துட்டா திரும்ப முளைக்காது, திரும்ப உயிர் வாழாது. சோ பிரம்மஹத்தி தோஷத்துக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. அதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரி நம்ம சொல்லப்பட்டிருக்கு. சோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த கண்ணீரை வர வைக்கிறதே வந்து பிரம்மஹத்தி தோஷம் தான். அடுத்தவங்களை பேசி கொள்ளலாம், அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தலாம். எப்ப நீ அடுத்த மனசை கஷ்டப்படுத்தி அவன் உட்கார்ந்து தனிமையில உனக்காக அழுதுட்டானோ அப்பவே உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வண்டிருச்சுன்னு அர்த்தம். சோ இதுக்கெல்லாம் வந்து பரிகாரமா என்ன செஞ்சாங்கன்னா, அந்த காலத்துல வந்து இறந்து போனவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா திதி தர்ப்பணம் பண்ணாங்க. இந்த தர்ப்பணம் பண்ணும்போது பாருங்க பச்சை நிறத்துல தான் காய்கறிகள் கொடுப்பாங்க. நல்லா பாத்தீங்கன்னா பச்சை நிறம் வாழைக்காய் கொடுப்பாங்க, காய்கறி கொடுப்பாங்க. அதெல்லாம் என்ன நிறம், பச்சை நிறம் தானே. அப்ப அந்த கர்மாவுக்காக அதுதான் கொடுக்கிறோம் நம்ம. சோ எப்படி பார்த்தாலும் பிறப்பு முதல்ல இறப்பு வரை நமக்கு இந்த பச்சை நிறம் கூடயே தான் வரும். அதனாலதான் அந்த பச்சை நிற அம்சத்துக்கு வந்து நம்மளுடைய கர்மா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்னாக்க, இந்த இதுல இருந்து விடுதலை கொண்டு வரதுக்கு பச்சை நிறம் கொண்டவர் யாருன்னு சொன்னா ஹனுமன். ஹனுமனுடைய அம்சம் என்னன்னு சொன்னாக்க, நம்ம வந்து இப்ப ஹனுமனை வந்து ஜாதி மத்தனை கொண்டு வரல, ஹனுமனுடைய உருவங்கள் எந்த இடத்துல பாத்தீங்கன்னா பச்சை நிறமா தான் காட்டுவாங்க. ஏன்னா பிரம்மஹத்தி தோஷம் வந்து ராமருக்கு ஏற்படும் போது அவர் அந்த உருவத்துல வந்து அந்த நிறத்துல அந்த உருவம் எடுத்து வந்துதான் அவருக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்தார். அதனாலதான் சென்ற பதில சொல்லியிருந்தேன், ஹரி ஓம் ஹரி ஓம்
ஹரிவோம் ஹரிவோம் ஹரிவோம்னு சொல்ல 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 நம்முடைய பிரம்மஹத்தி தோஷம் விலகும். அதே மாதிரி ஹரிவோம் நம சிவாய ஹரிவோம் நம சிவாயன்னு சொல்ல சொல்ல நம்மளோட பிரம்மஹத்தி தோஷம் விலகும், கர்மாக்கள் விலகும் சொல்லப்பட்டிருந்துச்சு. அதுதான் போன பதில சொல்லியிருந்தேன். இப்பவும் அதான் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பாருங்க, நிறைய மாற்றங்கள் தெரிய வாய்ப்பு உண்டு, வசதி உண்டு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வியாதியில இருந்து கண்டு பண்ணோம், அதே மாதிரி கஷ்டம் கண்டு பண்ணா இந்த ஹரிவோம் நமசிவாங்கிற மந்திரத்துக்கு ஒரு சக்தி உண்டு. மனசார செய்யும் போது நம்ம பலன் தெரியும். கையில ஒரு பிடி துளசியை வச்சு சொல்லலாம், சொல்லி கண்டிப்பா பலன் அடைய பாருங்க. சரி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது சொன்னதுல ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தா மன்னிக்கணும். மீண்டும் சந்திப்போம். நம சிவாய். ஹரிவோம் நம சிவாய்.